குடும்பத்துல இருக்கிற சந்தோஷமே போயிடுது, மனசுல இருக்கிற நிம்மதி போயிடுது. அது வாஸ்தவம் தான். எப்படி இருக்கீங்கக்கா? சுப்பு மாமா எப்படி இருக்காரு? இருக்கும். அத்தை பேசணும்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. சரசு, நல்லா இருக்கியம்மா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. என் காதுக்கு என்னென்னமோ செய்தி எல்லாம் வருதுமா. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாமா? என்னம்மா சுப்பு குடிக்கிறானாமே? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. யார் அப்படி உங்ககிட்ட தப்பு தப்பா சொன்னது? உண்மையை சொல்லுமா. சுப்பு இப்ப வரைக்கும் இங்க குடிக்கிற நியூஸ் தான் வருது. இன்னும் கொஞ்ச நாள் போனா சுப்பு குடிக்கிற நாத்தமே இங்க வரும் போல இருக்குமா. அவன் ரொம்ப குடிகாரன் ஆயிட்டானே. என்னமா நடக்குது அங்க? அத யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லிருக்காங்க. நீ போய் சொல்லாத சரசு, உன் குரல்லையே தெரியுது. ஏம்மா, நீ அங்க இருக்கும் போதே இப்படி எல்லாம் நடக்குதேம்மா? என்னம்மா இது? அத நான் உண்மைய சொல்லிடுறேன். அவரு ஆபீஸ் ஸ்டாஃப் வீட்ல ஒரு பார்ட்டி. இவரு குடிக்க மாட்டாருன்னு தெரிஞ்ச சில பேரு இவருக்கு வேணும்னே கூல் ட்ரிங்க்ஸ்ல ட்ரிங்க்ஸை கலந்து கொடுத்துட்டாங்க. இவரும் அது தெரியாம குடிச்சிட்டாரு. அதான் அத ஒரே பிரச்சனை. ஏதோ நீ சொல்ற, நானும் நம்புறேன். அவன் நல்லா இருக்கான்லம்மா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்லம்மா? அவரு நல்லா இருக்காரு, நானும் நல்லா இருக்கேன். அது போதும். உடம்ப பாத்துக்குமா. போனை வச்சிடுறேன். என்னத்த சொல்றாங்க? ஏதோ சொல்றா. யார் சொல்றத நம்புறதுன்னு எனக்கு தெரியலம்மா. என்னங்க என்னங்க, எந்திரிங்க. என்ன? நீங்க குடிக்கிற விஷயம் சென்னை வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. உங்க அம்மா போன் பண்ணி கேக்குறாங்க. எப்படியோ உங்க அம்மா கிட்ட பேசி சமாளிச்சுட்டேன். பாவம் சரசு, என்னாலதான் உனக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பேருக்கு பதில் சொல்லி சமாளிக்க வேண்டியிருக்கு. இல்ல சரசு, இனிமே நான் குடிக்க மாட்டேன். குடியை நிறுத்திடுறேன். இந்த மாதிரி ஏற்கனவே என்கிட்ட நிறைய சத்தியம் பண்ணிட்டீங்க. இல்ல சரசு, சத்தியமா இனிமே குடிக்க மாட்டேன். வேண்டாங்க. எனக்கு குழந்தை இல்லைங்கிறது கூட வலிக்கலங்க. ஆனா நீங்க பண்ற பொய் சத்தியம்தான் எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. எப்படி இருந்து நீங்க ஏங்க இப்படி ஆயிட்டீங்க? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறேன்னு தெரியல சரசு. இங்க பாருங்க, காலங்காத்தால இந்த பிரச்சனை வேண்டாம். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. நான் டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நம்மளே கெடுத்துக்கிட்டோமே. குடிக்கூடாது, சத்தியமா இனிமே குடிக்கூடாது. டேய், குடியை நிறுத்துறா. நீ உருப்பட மாட்டடா. ஆமா, நான் தான் கடை கிளம்புறேன். நீ ஏன் கிளம்புற? அம்மா வீட்டுக்கா? இல்லைங்க, நீங்க குளிச்சிட்டு இருக்கும்போது அத்தை எங்கேயோ வெளியில போலாம் கிளம்புன்னு சொன்னாங்க. எங்கன்னு கேட்கல. நான் ரெடி ஆயிட்டேன். கிளம்பிட்டியா? ரெடி கிளம்பிட்டியா? நல்லதா போச்சு. 3 சேர்ந்தாக்க போயிட்டு வந்துரும். ஏல தம்பி, என்ன தம்பிங்க வாயா.
என்ன கூப்பிட்டியாக்கா? ஆமா, வீட்டை பாத்துக்க. நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறோம். அம்மா எங்க போறோம்? ஃபங்க்ஷனுக்கு போறோமா கடைக்கு போறோமா? போகும்போதே எங்க போறோம்னு கேக்குறிய, போற கரையை வழங்க மாடா. ஏமா ஆட்டோல போகும்போது ஆட்டோவர் கேட்பால எங்க போறேன்னு அப்ப சொல்லி தானே ஆகணும். அது சரிக்கா, இவன ஆட்டோக்காரனா நினைச்சு எங்க போறேன்னு சொல்லி தொலையேன். ஐயோ, டாக்டர் கிட்ட போறோம்ப்பா. என்னாச்சுமா? உனக்கு உடம்பு சரியில்லையா? கேக்கா 4 அடுக்கு இட்லி இப்பதான் ஒண்ணா வச்சு கட்டுன்னு கட்டினேன். அதுக்குள்ள ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்ல. இவாளுக்கு செக் பண்றதுக்காக டாக்டர் கிட்ட போறோம். எனக்கு என்ன? ஒண்ணும் இல்லம்மா, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. வயித்துல ஒரு புழு பூச்சின்னு எதுவுமே உண்டாகல. ஊர்ல உள்ள எல்லாருமே தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஒரு பொம்பளை டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. பாத்தியா திவ்யா, நேற்று ராத்திரி நான் சொல்லல நாளைக்கு நான் கடைக்கு கிளம்புறதுக்குள்ள எங்க அம்மா 7:30 கூட்டிடுச்சு பாத்தியா? டேய், இப்பவே எனக்கு ஒரு பேரப்புள்ள பிறந்தாகணும். அக்கா, குழந்தை என்ன செல்போனா? புடிச்ச மாடலா போய் கடையில பார்த்து எடுத்துட்டு வரதுக்கு குழந்தைக்கா 10 மாசம் டைம் வேணும். கொடுக்க வேண்டிய டைம் எல்லாம் நிறைய கொடுத்தாச்சு. இனிமேல் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்களுக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நாங்க தான் இப்போதைக்கு குழந்தை வேண்டான்னு இருக்கோம். என்னது? அப்போ நீங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்குள்ள ஒண்ணும் நடக்கல, அப்படித்தானே? நடக்கல. அப்போ பிரச்சனை இருக்கு. உடம்புலயும் மனசுலயும் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்காவது டாக்டர் போய் பாப்போம் வாங்க. அம்மா புரியாம உளறாத. டாக்டர்கிட்ட போனா மட்டும் குழந்தை வந்துருமா? தெரியுமே, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தே ஆகணும். இவா சந்தோஷமா இருக்க விட மாட்டா. அதுக்காவது நம்ம டாக்டர் போய் பார்க்கணும். நான் ஏன் வரணும்? ஓ, அப்போ நீ என்ன மலடியா? அத்தை, ஒன்னால குழந்தை பெத்துக்க முடியுமா முடியாதானாவது டாக்டர் போய் கேட்கணும்ல. அம்மா ஆமாடா, கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகியும் ஒருத்தி குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போடுறானா, ஒண்ணு அவன் உடம்புல குறை இருக்கணும், இல்ல அவன் மலடியா தான் இருக்கணும். இங்க பாரு, நீ இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல வேண்டிய கட்டாயமாயி போச்சு. என்னடா? குறை அவகிட்ட இல்ல, என்னையா சொல்ற? என் கிட்டதான். உனக்கு என்ன ராசம் குறை? உனக்கு எதுவும் குறை இருக்காது. எங்களுக்கு குழந்தை பிறக்காதது காரணம் நான் தான். என்னால குழந்தை பிறக்காது, அதுக்கு நான் லாய்க்கில்லாத ஆளு. டேய் மாப்ள, என்னடா சொல்ற? என்ன எப்படி எல்லாம் சொல்ற? பேச்சுக்கு கூட அப்படி எல்லாம் சொல்லாதுப்பா. ஆமாமா, நான் தான் ஆண்மை இல்லாதவன். என்கிட்ட தான் குறை இருக்கு, போதுமா? என்னடா வளர்ற நீ? என்ன பேசுறீங்க நீங்க? என்னடா பாவி பயலே, என்னடா சொல்ற? நீ என்ன எவ்வளவு அடிச்சாலும் அதுதான் உண்மை. அவ குழந்தை பெத்துக்கிறதுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு, உன் பையனுக்கு தான் இல்ல, போதுமா? இல்லடா, அதை நம்ப மாட்டேன். நீ அப்படி சொல்லாதடா. நம்ப மாட்டேன். என்னங்க, என்ன பேசுறீங்க நீங்க? திவ்யா, நீ பேசாத. இன்னைக்கு எல்லா ரகசியமும் உடையட்டும். அம்மா, நான் அப்பா ஆகிற தகுதி இழந்தவன். அதனாலதான் நானும் திவ்யாவும் பேசி பிரிஞ்சிடலான்னு டைவர்ஸ் வரைக்கும் போனோம். என் மேல பழி போட விரும்பாம திவ்யா அவ மேல பழிய போட்டுக்கிட்டு டைவர்ஸ்க்கு போனா. என் பிள்ளை என்னென்னமோ சொல்லுது, இதெல்லாம் நம்பவே மாட்டேன்.
நீ பாட்டு இதை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு எனக்கு ஊரு பூரா பொண்ணு பார்த்துட்டு இருக்க. அதை தடுக்க தான் திவ்யா இங்க வர வேண்டியதாகி போச்சு. தம்பி இவன் என்னோட சொல்லிட்டு இருக்க, இவனை பேச வேண்டாம்னு சொல்லி வாய மூடிட்டு இருக்க சொல்லி என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். இத பாரு மாப்பிள, போதுண்டா மாப்பிள, இதோட நிறுத்திக்க. இதை எல்லாத்தையும் ஒரு நாள் சொல்லி உனக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேமா. இன்னைக்கு தான் அந்த சந்தர்ப்பமே கிடைச்சது. இனிமேல் குழந்தைய பத்தி எதுவும் பேசாத. ஐயா, ராசா, ராசா. ஐயோ, என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டானே. ஊர் உலகத்துல எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மையாகி போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் இருக்கணும், எனக்கு உயிராக இருக்கணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? மாதவா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு சில விஷயங்கள் தேவைப்படுதுமா, அதான் பேப்பர்ல இருந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ ஃப்ரீயாப்பா? ஃப்ரீதாம்மா. ஐடி கம்பெனி ஸ்டைல்ல சனி ஞாயிறு லீவ் விட்டுட்டேன். அப்போ என் கூட கொஞ்சம் துணைக்கு வாயேன்ப்பா. எங்கம்மா? காஞ்சிபுரத்துக்கு போய் ஒரு எட்டு சுப்புவையும் சரசுவையும் பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா. மா, என் கையில என்ன இருக்குன்னு பார்த்தல, கொடுப்பேத்தாம போயிடு. அப்படியெல்லாம் பேசாதப்பா. இன்னைக்கு நீ ஃப்ரீ தானே? வா, போயிட்டு இன்னைக்கு வந்துடலாம். ஃப்ரீ இல்லம்மா, இதோ இப்பயே ஆபீஸ் கிளம்புறேன். போதுமா? டேய், அண்ணன் தம்பிங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதும் பிடிச்சுக்கிறதும் பெரிய விஷயம் இல்ல. அந்த மகாபாரதத்துல நடக்காத சண்டையா நீயும் சுப்புவும் போட்டீங்க. என்னதான் பகையாளியா இருந்தாலும் அந்த வீட்டுல ஒரு துக்கம் நடந்திருக்குடா. நாம போய் விசாரிச்சுட்டு வரலன்னா அது முறையில்லடா. இத பாரு, நீ எதுவுமே பேசக்கூடாது சொல்லிட்டேன். நான் இப்ப என்ன பேசுனேன்? ஏதாவது வாயை திறந்தனா கைய கட்டிக்கிட்டு ஓரமா தானே நிக்கிறேன். இப்போ ஓரமா தான் நிப்ப, ஆனா நீ எப்ப நடுவுல வரும்னு எனக்கு தெரியாது. அந்த பயம் இருந்தா சரி. என்னது? ஒண்ணும் இல்ல. இத பாரு, தைரியம் இருந்தா ஏதா பேசி பாரு. இங்க பாருங்க அத்தை, நான் சும்மா தானே இருக்கேன். அனாவசியமா என் வாயை கிளறாரு. ஏய், உள்ள போய் தீர உப்புமாவை கலர பாரு போ. டேய் மாதவா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? நீ என்ன உப்புமா குப்பான்னு பேசிட்டு இருக்க? உன் அண்ணன் குடிச்சா உனக்கு பரவாயில்லையா? அவன் குடிச்சிட்டு ரோட்ல தெரிஞ்சா அது உனக்கு அவமானமா இல்லையா? இல்ல, அவன் வாயி அவன் காசு அவன் குடிக்கிறான், எனக்கு என்ன வந்தது? ஏண்டா ஒரு ரத்தம் துடிக்கல? யாருமா அவன்? முதல்ல யார் அவன்? காஞ்சிபுரத்துல எத்தனையோ இபி ஆபீசர்ஸ் இருக்காங்க, இவனும் ஒரு இபி ஆபீசர். அவன் பேரு சுப்பு, அவ்வளவுதான். இதெல்லாம் உருப்புறதுக்கு வழியாடா? செத்தாலும் அவன் முகத்துல நான் முழிக்க மாட்டேமா. யார் செத்தா? பாத்தியா பாத்தியா, பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப பேசுற பாரு. டேய் வாய மூடுறா. இங்க நான் பேசிட்டு இருக்கேன்ல, அதுக்கு மதிப்பு கொடுக்காம நீ பாட்டுக்கு என்னென்னமா பேசிட்டு இருக்க? இப்ப என் கூட காஞ்சிபுரம் வரப்போறியா இல்லையா? ஆமாமா, இப்ப என்ன வான்னு சொல்லுவேன், அப்புறம் நாங்க வந்தவொடனே அந்த மூஞ்சிகளை பார்த்து சூடாயிடுவேன். அப்புறம் ஏன்டா வந்தேன்னு சொல்லுவேன். ஏமா, உனக்கு வேற வேலையே இல்லையா? போமா, போய் வேற வேலை இருந்தா போய் பாரு. மனுஷனை கடுப்பேத்திக்கிட்டு. உன்ன மாதிரி என்னால விட்டாச்சியா இருக்க முடியாதுப்பா. அவனை பெத்த வயித்துல தானே உன்னையும் பெத்த. நீ அவனும் ஒரே ரத்தம் ஒரே சதடா. நான் உயிரோடு இருக்கும் போதே இப்படி அடிச்சுக்கிறீங்களே. நான் செத்து போயிட்டா யார் யாரு எப்படி எப்படி பிரிஞ்சு போவீங்களோ? ஷோமா, காலையில ஏமா ஒப்பாரி வைக்கிற? இங்க பாரு, உன் புள்ளையோட கம்பெனியோட ஆடு. ஒரு மன 600 சதுரடி 1.5 லட்சம் ரூபாய் தான். அத பாக்காம 600 சதுரடி எனக்கு எதுக்குடா? நான் செத்தா என்ன புதைக்கிறதுக்கு 6 அடி நிலம் ரெடி பண்ணி வை. அத்தை, ஷோ கடவுளே. ஏமா, ஜனங்க வாழறதுக்கு நான் வீடு கட்டி பிசினஸ் பண்ணா அத நீ சுடுகாடா மாத்திருவ போல இருக்கு. அப்போ நீ காஞ்சிபுரத்துக்கு வர மாட்ட? அதான் அப்பவே சொல்லிட்டேனே. சரி, நான் போறேன். ஓ, சந்தோஷம். திரும்ப வராத. டேய், என்னடா சொல்ற? நீ அங்கேயே தங்கிடு. உன் பெரிய புள்ள சுப்புவோட குடியும் குடுத்தனமா இரு. மாதவா,
என்ன பேசிட்டு இருக்கீங்க ஏதா நீங்க? பேசினா அடிச்சு கொன்றுவேன் ராஸ்கல். முதல்ல மனுஷனா இருந்தீங்க, ஆமா இப்போ ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆயிட்டீங்க. ஆமா. மறுபடியும் மனுஷனா மாற கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுங்க, ஒண்ணும் தப்பில்ல. என்னடி தின்ன சோறு செரிக்கலையா? குறைக்கிறேன், மொத்த கொழுப்பையும் குறைச்சிடுறேன். அத்தை, எதுக்கு அத்தை சும்மா சும்மா அழுதுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உங்க புள்ளைய பார்க்கணுமா? நீங்க பாட்டு கிளம்பி போலாம்ல. இவர்கிட்ட எதுக்கு பெர்மிஷன்லாம் கேக்குறீங்க நீங்க? என்னம்மா இவன் இப்படி பண்றானே? அவர் அப்படிதான் அத்தை. நீங்க போயிட்டு வாங்க. போய் சரசக்காக்கு ஆறுதல் சொல்லிட்டு சுப்பு மாமாவை குடிக்க கூடாதுன்னு கண்டிச்சிட்டு வாங்க. நீங்க அங்க போனாதான் அவருக்கும் ஒரு பயம் இருக்கும். சரிம்மா, என் உடம்புல உசிறு இருக்கிற வரைக்கும் அது என் பிள்ளைங்களுக்காக தான் பதறிக்கிட்டு கிடக்கும். நான் செத்ததுக்கு அப்புறம் அண்ணா, தம்பி, தங்கச்சி ஒவ்வொருத்தரும் யார் யார் எங்க எப்படி இருப்பாங்களோ யாரு கண்டா. அத்தை அழாதீங்க அத்தை. எங்க போயிட்டான் இவன்? இங்க இருக்கானா? என்ன மாப்பிள்ள இங்க வந்து உட்காந்துருக்க? நீ பாட்டு வண்டியை கண்டபடி ஓட்டி ரிப்பேர் ஆக்கி வச்சு விட்ட. மெக்கானிக் ஷெட்டில் கொடுத்தா அது ரிப்பேர் இது ரிப்பேர்னு 500,000 ஆகும்னு சொல்லிட்டான். ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னான். அதான் இங்கே வந்து உட்காந்துட்டேன். சரி விடு மாப்பிள்ள, உன் வாழ்க்கையே ரிப்பேர் ஆகி கிடக்குது, இதுல உன் வண்டி வேற பெருசா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருக்க. என் வாழ்க்கை என்ன ரிப்பேர்? அதான் சொன்னி அக்கா கிட்ட, எனக்கும் திவ்யாவுக்கும் குழந்தை பிறக்கல, நான் தான் அப்பனாக முடியல, எனக்கு தான் ஆண்மையே இல்லைன்னு. அப்ப உன் வாழ்க்கை ரிப்பேர் தானே? எந்த ஆம்பளையாவது பெத்த அம்மா முன்னாடியும் கட்டின பொண்டாட்டி முன்னாடியும் இப்படி அப்பட்டமா உண்மையை ஒத்துக்குவானா? உண்மையிலேயே ஆண்மை இல்லாதவன் கூட ஊர் உலகத்துக்கு முன்னாடி தன்னை ஒரு ஆம்பளைன்னு ஒத்துக்கிட்டு தான் திரிவான். நீ என்ன ஆண்மை இல்லாதவனா? அதையெல்லாம் நான் நம்பணுமா? மாமா, இதெல்லாம் அம்மாவோட வாயை அடைக்கிறதுக்காக இப்படி சொன்னேன். அப்போ நிஜமாவே உனக்கு ஆண்மை இருக்க மாப்ள? யோ, வினையா பேச்சு பேசுற? டே, அப்புறம் ஏன்டா ரோட்ல வித்த காட்டுற மாதிரி சவுக்கு எடுத்து உன்ன நீயே அடிச்சுக்கிற? உங்க அம்மா வாயை அடைக்கிறதுக்கு வேற காரணமே கிடைக்கலையா உனக்கு? அது அம்மா சட்டுன்னு திவ்யாவை நீ மலடி வா டாக்டர் போய் செக்அப் பண்ணலான்னு கூப்பிட்டுச்சுல்ல. திவ்யா அப்படியே ஷாக் ஆச்சு தெரியுமா? என் பொண்டாட்டி என்ன மலடியா? அந்த வார்த்தையை என்னால் தாங்கிக்க முடியல. அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு நல்லா உரைக்கட்டும்னு எனக்கு ஆண்மையிலன்னு சொன்னேன். என்னதான் கோவமா இருந்தாலும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதா மாப்ள? இதெல்லாம் ரொம்ப தப்புடா மாப்ள. ஒரு தாயோட மனசு இந்த மாதிரி அதிர்ச்சியெல்லாம் தாங்காதுடா. என்ன மாமா நீ? நான் ஏதோ ஒரு கோவத்தில் சொன்னேன். இந்த சின்ன விஷயத்தை போய் இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிட்டேன். எதுடா சின்ன விஷயம்? இதுவா சின்ன விஷயம்? உனக்கு என்ன? துண்டை உதறி தோல்ல போட்டு நீ பாட்டு கடைக்கு போய்கிட்டே இருப்ப. கல்யாணம் ஆகியும் ஒரு வீட்டுல குழந்தை பிறக்கலன்னா அந்த அம்மா காரியம், அந்த பொண்ணோட அம்மா காரியம், அந்த பொண்டாட்டியும் படுற வேதனையும் அவமானமும் என்னைக்காவது நீ ஒரு நாளாவது நினைச்சு பார்த்திருக்கிறியா? உங்க அம்மா உங்களை நினைச்சு ராத்திரி நேரத்துல தூக்க வராம எழுந்திருச்சு எவ்வளவு அழுதுருக்காங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் மொட்டை மாடியில போய் தூங்குறவனாச்சே. என்ன மாமா சொல்ற? நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற இது உன்னோட குழந்தை, உன்னோட முடியிற பிரச்சனைன்னு, எப்ப வேணா பெத்துக்கலாம், இது உன்னோட இஷ்டம்னு. ஆனா அது அப்படி கிடையாதுடா மாப்ள. இந்த வம்சத்தோட வாரிசுடா. எல்லாரோட சம்பந்தமும் அதுல இருக்கு. அதோட இல்லாம அக்கம் பக்கத்து வீட்டு பொம்பளைங்க கிட்ட இது விஷயமா உங்க அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இதனால அவ அவமானப்படுறான். அன்னைக்கு அந்த ஏத்து வீட்டு பொம்பளை கேட்டுச்சு, உன் புள்ள என்ன இடுப்பு செத்தவனா, குழந்தை பிறக்காதான்னு. இத கேட்டு உங்க அம்மா ஓன்னு அழுதுச்சு தெரியுமா உனக்கு? நிஜமா சொல்ற? அப்புறம் மாப்ள, ஒரு குழந்தை பிறந்தா அந்த பெருமை புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் தான். ஒரு குழந்தை பிறக்கலன்னா அந்த அவமானம் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தான். முதல்ல இதை நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த உலகம் உன் அரிசி கடை விட ரொம்ப பெருசுடா. முதல்ல பொன்னி அரிசியும் குதிரவால் அரிசியும் விட்டுட்டு வெளியில இன்னொரு உலகம் இருக்கு. அதையும் வெளியில வந்து அப்பப்ப எட்டி பாரு. உங்க அம்மா ஆசைப்படுறதுல ஒண்ணும் தப்பு இல்லடா. பேருக்கு புருஷன் பொண்டாட்டியா வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லடா. வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, கண்ணியம், கௌரவம் இதெல்லாம் இருக்கணும். வாழ்க்கை உன் கையில கிடைச்சும் அதை வாழாம வேஸ்ட் பண்ற ஒன்ன விட வாழணும்னு ஆசைப்பட்டு குடும்பம், மனைவி, குழந்தைங்கன்னு அமையாம இருக்கிற என்ன மாதிரி ஆட்களுக்கு தான்
அதோட வலியும் வேதனையும் மதிப்பு மரியாதையும் தெரியும்டா. மாமா அதனால நீயும் திவ்யாவும் சட்டு புட்டுன்னு பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. ஒண்ணு சந்தோஷமா நிம்மதியா குழந்தைய பத்துக்கிட்டு வாழுங்க, இல்லன்னா ஒருத்தர் டைவர்ஸ் வாங்கிட்டு தலையை முழுகிட்டு அப்படியே பிரிஞ்சு போயிடுங்க. அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம எல்லார் உயிரையும் தயவு செஞ்சு வாங்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன்.